அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம அதர்வோடைய புது அப்டேட் தான். ஆஃப்டர் பராசக்தி அவரோட இன்னொரு ஃபேஸ் ஆஃப் லைஃப் நாங்கள் பார்க்க போகிறோம். ஃபேஸ் ஆஃப் லைஃப்னா அவருடைய இன்னொரு என்ன சொல்ல கம்பேக்குன்னே சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு படம் அவருடைய டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்றைக்கி தான் ரிலீஸ் பண்ணாங்க. அண்ட் அதுலேயும் நிறையா லைக் என்ன சொல்ல சர்ப்ரைஸிங்கான எலிமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. பிகாஸ் இந்த படத்தில் நம்ம தமன் ஆஃப்டர் 22 இயர்ஸ் நடிக்கிறார். ஆஃப்டர் பாய்ஸ் இந்த படத்தில் நடிக்கிறாரு. அண்ட் இன்னொரு பக்கம் அதில் வந்து நிஹாரிகா இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து பிரீத்தி முகுந்த் இருக்காங்க, கயடு லோஹார் இருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து லைக் இந்த மாதிரி பல ரக்ஷன் இருக்கார் இந்த படத்தில். ஸோ ஓவரால் இது பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூ என்ன மாதிரி ஃபிலிம்ன்றது என்ன தெரியல. ஸோ நீங்கள் நாங்கள் பார்க்க போகிறது இதே முரளியோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஸோ இந்த படத்துக்கு நம்ம தமன் தான் மியூசிக் பண்ணிக்காரு அண்ட் ஆகாஷ் பாஸ்கர் இந்த படத்தை டிரெக்ட் பண்ணிக்காரு. வேறு என்ன மாதிரியான டீட்டெயில்ஸ் இந்த படத்தோடு இருக்க போகுதுன்னு தெரியல. ஸோ வெறும் டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை. ஸோ நீங்கள் வாங்கி கூட சேர்ந்து இந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ பாருங்கள். அதுக்கப்புறம் மற்ற விஷயம் பற்றி நான் டீட்டெயிலாக பேசணும். படங்க வீடியோவை ஆரம்பிக்கலாம். ஸோ வீடியோ ரெடியாக இருக்க ஆரம்பிக்கலாமா? பட் அதுக்கு முன்னாடி போட்டிருக்க அந்த ஃபாலோவிங் ப்ரிவ்யூ ஹஸ் பீன் அப்ரூவ்ட் ஃபார் ஹார்ட் ப்ரோக்கன் ஆடியன்ஸ் பை தி எதையும் தாங்கும் இதயம் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ இதயம்.com ஆரம்பிக்கலாங்க. இந்த உலகத்தோட ஃபர்ஸ்ட் ஹியூமன் எமோஷன் எது? வேற என்ன? லவ் தான். அட பிரீத்தி Valentine Day 2012. நிஹாரிகா அதுக்கப்புறம் ஏஞ்சலின் இப்போ வந்தாங்க. நான் அவங்களோட பேரே மறந்துட்டேன். ஒரு நாள் ஆகுது 22 வருடங்கள். உன்னை நான் நம்ப மாட்டேன் பிரபு. புரா மச்சி நீ அதை வாங்கிக்கோ. அது அவங்களுக்குடா. அவங்களுக்கா? நீ அங்க போய் ஐஸ்கிரீம் கொடுத்துரு. நான் அப்படியே வந்து ரிங்கோட ப்ரப்போஸ் பண்ற பார். என்ன மச்சி சிரிக்கிறான்? ஏய் ஏண்டா இது நான் என்ன பண்ணிருக்கேன் தெரியுமா? நீ என்னடா பண்ணுவ? இந்த ரிங் அப்படியே எடுத்து வச்சு அவ ஐஸ்கிரீம் எடுத்து கடிக்கும் போது சும்மா ஹீரோ மாதிரி நின்று ப்ரப்போஸ் பண்ண தெரியுமா? ஓ மச்சான், பிரில்லியன்ட் ஐடியா மச்சான். நீ போ பின்னாடி அப்படி ஹீரோ மாதிரி வரேன் பார். பிரியா, this is for you. அட அட அட. அவனை பாத்தீங்களாண்ணே? ஐஸ்கிரீம் கூட ஏதோ ரோஜாப்பூ மாதிரி எடுத்து கொடுக்குறான். என்ன ரெக்கார்ட் எல்லாம் பண்றீங்க? அவங்களே தமிழ் பேசுறாங்க. சூப்பர் மார்க்கெட் கிளிச்சா. அவ ஐஸ்கிரீம் சாப்பிடுற வேகத்துல கண்டிப்பா அந்த ரிங்க முழுங்கிடுவா. காஜா மயிர் ஒத்த போனே எடுக்க மாட்டேங்கிறான். ஆனா அந்த கடையில இன்னொரு மோதிரம் இருக்குமாண்ணே? ஐயோ இது வேலைக்கு ஆகாது. வா மச்சி. லாடோ இனிமே நான் உன்னை லவ் பண்ண போறது இல்லை. என்னடி சொல்ற இவன்? இன்னும் ஒரு 5-6 வருஷம் இருக்குமா? நம்மளா டாக்டர்ஸே ஆயிட்டோம். ஐ திங்க் இட்ஸ் டைம் டு கெட் மேரிட். இப்போவே இங்கே. வாட்? எப்படிடா இங்க இப்போ? என்ன விளையாடுறியா? இந்த இடத்துக்கு என்னடி? சர்ச் இல்ல, ஃபாதர் இல்ல, எப்படிடா பண்ண முடியும்? மாமா நான் வந்துட்டேன். ஏய் ஃபாதர் சீக்கிரம் ஃபாதர். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க வாங்க. ஐயோ ஃபாதர், நான் இல்ல ஃபாதர். நான் கூப்பிட்டேன். அங்க போங்க. லாரா டொமினிக் ஆகிய நீ சச்சினை உனது கணவராக லாடோ லாடோ அதெல்லாம் கூட்டிட்டு வந்துட்டாண்டி. எஸ் ஃபாதர். சச்சின் ஆகிய நீ லாரா. Can I kiss the bride? First exchange your rings. எங்க ரிங் எங்க? ஹலோ. ஏய் லாடோ. லாடோ என்னாச்சு? லாடோ. ப்ளீடியா போய் ஆம்புலன்ஸ் கூப்பிடு. ஏய் உன்னால தான்டா. லாடோ வா. ஏய் லாடோ. டேய் விட்றா. ஆம்புலன்ஸ். இதானே? நல்லா இருக்குல்ல. ஃப்ரேம்லேயே தெரியுது. ஸோ அவங்க வியாக் 13 வருடங்கள் கழித்து நம்ம நட்டி சொல்லுங்க மாமா. இதயா எங்கடா இருக்க?
இங்கதான். இங்கதானா? இதயா நியூயார்க்ல மாமா. என்னடா விளையாடுறியா நீ? உன் கல்யாணத்துக்காக ஊரே கூடி இருக்கு. சிஎம் வராரு, பொண்ணு வீட்டுக்காரங்க எல்லாரும் மாப்பிள்ளை எங்கன்னு கேட்டுட்டே இருக்காங்க. காப்பு கட்டின மாப்பிள்ளை படித்தாண்ட கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீ என்னடா அமெரிக்கால இருக்கேங்கிற? நான் இப்போ உடனே ஏர்போர்ட் கிளம்புறேன் மாமா. எவ்வளவு நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீ ஃப்ளைட் ஏறுற வரைக்கும் நான் லைன்ல இருக்கேன், சரியா? ஐம் சாரி. நீ முதல்ல வாடா, நேர்ல பேசிப்போம். நீ வா. இதயா நீ காதல் விதையா, வாய்ஸ் நல்லா இருக்குல்ல? உன் மனம் எழதிடும் கதை கதையா. இதயா நீ காதல் விதையா, உன் மனம் எழதிடும் கதை கதையா. ஹேண்ட்ஸம் ஹீரோஸ்ல இவரும் ஒருத்தர் தாங்க. இந்த உலகத்திலே பெஸ்ட் லவர் ரோமியோவோ மஜ்னுவோ இல்லை அந்த அம்பிகாபதியோ இல்லை நம்ம டைட்டானிக் ஜாக்கோ இல்லடா, இதே முரளி தாண்டா. லாஸ்ட்ல இதை சொல்லுவாங்க எதிர்பார்க்கலாம். மியூசிக் கமல் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க, டிஃப்ரெண்டாக இருக்கு. ஜூன் ஜூலை மாதத்தில் அண்ட் பை த வே கிரெடிட்ஸ் டு திங்க் மியூசிக் அருமையான ஒரு, நான் இது வரைக்கும் பார்த்ததுலே பெஸ்ட்டான டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் இருந்தாங்க. வேறு லெவலில் அதெல்லாம் தாண்டிங்க. எப்படியுமே இதே முறைனா லைக் நம்ம முரளி சார், நம்ம அதோடைய லைக் அப்பா வந்து ஒரு டைமில் அவருடைய படங்களை நான் பார்த்து நான் ஆக்டர் அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று எனக்கு இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு நல்ல நடிகன். ஸோ அவருடைய பையன் வந்து தப்பாமையாக இருப்பார். ஸோ அவருமே ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஹீரோங்க சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ஃப்ரேமில் வரும்போதும் அவருடைய படங்கள் பெருசாக போட ஒரு சில டைமில் லைக் அவர் ஒரு கேர்ள்ஸ்க்கு அவர் வந்து ஒரு ஹைலி ஒரு என்ன சொல்கிற அட்ராக்டட் ஒரு பர்சன், அவரை தான். அந்த தாண்டி வேறு எதுவும் இல்லை. இப்போ கூட பாருங்கள் அவரோட ஏஜுக்கு எல்லாம் அவ்வளோ நல்லா இருக்குங்க. ஒரு ஃப்ரேம்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா அழகாகவே இருந்துச்சு. அண்ட் இன்னொரு பக்கம் தமனுடைய அந்த அந்த டைமிங் டெலிவரி இருக்குல்ல, காமெடி சென்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் 22 வருடங்கள் கழித்து நாங்கள் தமனை பார்க்குறோம். ஸோ அதுவுமே இன்னொரு பக்கம் இன்னும் லைக் நல்லா இருக்குங்க. ஓவரால் இந்த பேரையும் சுற்றி பாருங்கள், ஏஞ்சலின் ரக்ஷனோட பேர் பண்ணி, அதுக்கப்புறம் கயடு வந்து நம்ம அதர்வாவோட, அதுக்கப்புறம் நிஹாரிகாவும் தமனும். ஸோ ஓவரால் பார்க்கும்போது இது ஒரு மெடிக்கல் குரூப், சொல்லப்போனால் ஒரு மெடிக்கல் கேங்குன்னு சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ்லேருந்து அவுட் ஆகி வர டாக்டர்ஸ். ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமன் சொல்லியிருப்பார், ஒரு 5 நிமிஷம் 46 செகண்டுக்கு இப்படி ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. நான் சத்தியம் எதிர்பார்க்கல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிஹாரிகா தமிழ் பேசுகிறது இன்னும் அவங்க இருக்கான்னு தமிழ் லைக் பேஸ் பண்ணி தான் அவங்க இருந்திருக்காங்க போல். பட் அவங்க மும்பையில் தான் அவங்க கரண்ட் இருக்காங்க. ஸோ அவங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்துருவேன், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இவங்க அந்த படத்தில் நடிக்கிறது இன்னொரு ஸ்பெஷல் இது. அண்ட் ஈவன் ஆகாஷ் இந்த படத்தை வந்து டிரெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவரால் இந்த படம் வந்து ஒரு லவ் ஸ்டோரி அண்டு ஒன் சைடுன்றது கொடுத்துருக்காங்க. ஸோ ஈவன் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம நட்டி இவருடைய மாமான்றதில் ஒரு கால் பண்ணி ஊருக்கு வர சொல்கிறாரு. ஸோ இதில் வந்து பிரீத்தி முகுந்தன் வந்து ஸ்டார்டிங்கில் இருந்திருக்காங்க. பட் எண்டிங்கில் அவங்களோட ஒரு சீக்வன்ஸ் நாங்கள் பார்த்தோம். இது வந்து அதர்வாக்கான ஒரு லவ் ஸ்டோரியா இல்லைனா இதுக்கு அங்கிட்டு அதர்வாக்கும் இவங்களுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி, அதுக்கப்புறம் இவங்களுக்கும் காயடுக்கும் ஒரு லவ் ஸ்டோரி, இந்த மாதிரின்ற விஷயங்கள் ரொம்ப எனக்கு ஆர்வமாக இருக்குது. இந்த படத்தோட மியூசிக்காக இருக்கட்டும், பல அப்டேட்ஸுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்டு இப்படி ஒரு விஷயத்த கொடுத்துட்டாங்கல்ல, கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு வந்து இருக்கும், ஹையாகவே தான் இருக்கும். பிகாஸ் படம் வந்து இந்த படத்தில் அவரோட பேர் கூட லைக் இதயா, அதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படத்தில் இதே முரளி, படத்தோட டைட்டில் ஹீரோ பேர் வந்து இதயா. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப பார்க்க அதான் சொல்கிறேன், ஒவ்வொரு எலிமெண்ட்டும் இதில் வந்து ஆட் பாயிண்ட் அப்படியே ஆப்டாகவும் இருக்குது. அந்த ஆட் பாயிண்ட்டோட நல்ல ஓகே வியந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு எனக்கு, ஸ்பெஷலி பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு இன்னொரு பக்கம் வந்து அந்த ஸ்டார்டிங்லேருந்து அந்த எண்டிங் வரைக்கும் போகிற அந்த ஒரு டைமிங் ஃப்ளோ எனக்கு விளங்கலை. அந்த 5 நிமிஷம் எப்படி போச்சுன்னு தெரியாது, ஏதோ படத்தை பார்க்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணி இப்படியே பார்த்துக்கிட்டு இருந்தேன், என்னடா நடக்குதுன்ற மாதிரி. ஸோ ஓவரால் பார்க்கும்போது எனக்கு இந்த ஒரு டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க, அதை தான் நான் சொல்ல வரேன். அண்டு நீங்களும் என் கூட சேர்ந்து பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, அதை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இதில் தமிழோட மியூசிக்ன்றனால மியூசிக் அந்த வாய்ஸ் யாருன்னா கரு அர்மன் மலிக்கிட்ட வாய்ஸ் மாதிரி இருந்துச்சு. பட் இதில் க்ரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன், பட் போட்டு இல்லை. யா
அது வந்து எதுவுமே போடல. ஆனால் எனக்கு அது லைக் அப்படி தான் தோணுச்சு. அண்ட் ஓவரால் இது ஒரு பெரிய ஒரு பேக்கேஜ் தான், என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ்னு சொல்லலாம். பார்க்கலாம். இந்த மாதிரி கமெண்ட்ஸும் கூட லைக் அப்படி தான் இருக்குது. ஈவன் அந்த ஃபாதரோட என்ட்ரிலையும் பாருங்களேன், எனக்கு இஷ்ட பிரைட்னு ஒரு விஷயம் சொன்னார் பார்த்தீங்களா, அதுவே எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, அந்த அது சொன்னேன். இந்த வந்து பெரிய ஹீரோ பெரிய காமெடியன்ஸ் எல்லாம் யாருமே இல்லை. தமிழ் ரக்ஷன் தான் அதில் ஹைலைட்டடான லைக் அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில் இருக்கவங்க. ஸோ இதில் அப்படியே இந்த என்ன சொல்கிறது, இவங்களோட பிக்கப் கேங்குங்க. ஸோ அடுத்தடுத்த சீக்வன்ஸு இவங்க வந்து இந்த ஒரு குட்டி இதுவாக நமக்கு காட்டியிருக்காங்க. இந்த கேரக்டர்ஸ் இப்படியான இருக்குது, பட் இது வரைக்கும் பல விஷயங்கள் திருப்பங்கள் இருக்குன்ற மாதிரி ஓவரால் இருந்துச்சு. ஸோ ஒன் சைட் லவர்ஸாக இருக்கட்டும், நாளைக்கு வேறு வேலண்டைன் டே, இன்றைக்கி அதுமாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்க நல்லா இருந்துச்சு. ரொம்ப நான் எதிர்பார்க்கலை, அதுதான் ஒன்று. இந்த விஷயம் வந்தது எனக்கு தெரியாது. வந்து இப்போ இப்படி பார்க்கும்போது ஓகே ஏதோ புதுசாக லைக் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நல்ல விஷயத்தை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங்கும் இருக்குது. ஸோ மற்றபடி வேறு எதுவும் இல்லைங்க. நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். உங்கள் கருத்துக்கள் நீங்கள் சொல்லிடுங்க. லைக் இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அடுத்து எந்த ஒரு வீடியோவுக்கு நான் வந்து எடுத்து பேசணுமோ, லைக் ரியாக்ட் பண்ணணுமா, இல்லை வேறு ஏதாச்சும் விஷயம் இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் இருந்தாலும் கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். அண்ட் இத்துடன் இந்த வீடியோ வந்து நான் முடிவடைஞ்சு நான் வந்து விடை பெற்று செல்கிறேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி ஹாரி. ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.